வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. இந்த வீடியோவில் இந்தியாவிலேயே ஹையஸ்ட் செல் ஆகிற சில்ட்ரன்ஸ் பாலிசி, நிறைய பாலிசிகள் எல்ஐசியில் இருக்குங்க. சமீபத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண பாலிசிகள் இருக்கு, ரொம்ப நாளாக இருக்கிற பாலிசிகள் இருக்கு. இதில் இன்னைக்கு பார்க்க போற இந்த ஜீவன் லக்ஷயா ரொம்ப காலமாக இருக்குங்க, எந்த விதமான மாற்றமும் பண்ணாமல் இருக்கு. தட் இஸ் அ மெயின் ஆல்ட்ரேஷன் கிடையாது, அதே மாதிரி இருக்கு. அப்போ எந்த ஒரு பொருள் மாற்றமே இல்லாம நிறைய நாள் இருக்கோ அது நிறைய பேர்த்துக்கு தேவை இருக்கு, அல்லது நிறைய பேர் அதை விருப்பப்படுறாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் சேஞ்சஸே பண்ணல. அப்படி ஒரு இந்த ப்ராடக்ட் ஜீவன் லக்ஷயா. இன்னொன்னு கூட சொல்ல நானே என்னோட அனுபவத்திலிருந்து சொல்றேன். இந்த ப்ராடக்டை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கஸ்டமர் ஒரு கட்டத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சார் சும்மா இருங்க சார், இவ்வளவெல்லாம் சொல்லாதீங்க சார், இவ்வளவு பெனிஃபிட்லாம் கிடையாதும்பாங்க. நம்ப முடியாத பெனிஃபிட் இருக்கிற பிளான் தான் இது. எஸ், இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ரெண்டு விதமா. ஒன்று ஃபர்ஸ்ட் ஏஸ் அ ஏஜென்ட்டா உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கப்புறம் கஸ்டமர் கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும், இதை எப்படி சொல்லணும், இந்த ரெண்டு பார்ட்டா நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே நண்பர்களா, ஹவு டு எக்ஸ்பிளைன் ஜீவன் லக்ஷயா. சரி, எல்லா பேரண்ட்ஸும் ஒரு குழந்தைக்கு அப்பா அம்மா இருந்தாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா 3 கனவுகள் கட்டாயம் இருக்கும். இந்த 3 கனவுகள் இல்லைன்னு சொல்லி ஒரு பேரண்ட்டை நீங்க காட்ட முடியாது. இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் இந்த 3 கனவுகளும் கட்டாயம் இருக்குங்க. அது என்ன கனவு? ஃபர்ஸ்ட், ஹையர் எஜுகேஷன். அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல ஹையர் எஜுகேஷன் கொடுக்கணும். நான் தான் படிக்க முடியல, என் பையனை பெருசா படிக்க வைக்கணும், கடன் வாங்கியாவது படிக்க வைக்கணும் சார், சொத்தை வித்தாவது படிக்க வைக்கணும் சார், மிகப்பெரிய அளவில் படிக்க வைக்கணும் சார், என்னோட சந்ததியிலேயே அப்படி யாரும் படிச்சிருக்க கூடாது சார், அல்லது எங்க ஏரியாவிலேயே யாரும் படிச்சிருக்க கூடாது. எவ்வளவு முடியுமோ ஹையர் எஜுகேஷன் அப்படின்னா +2 முடிச்சுட்டு போற ஹையர் சொல்ல, இருக்கிறதுலயே ஹையஸ்டா கொடுக்கணும். இது ஒரு பேரண்டோட கனவு. ஃபாரின் எஜுகேஷன். ஏன் ஃபாரின் எஜுகேஷன் கனவா இருக்குன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு ஃபாரினுக்கு போயிட்டா, அல்லது என் பையனவோ பொண்ணவோ ஃபாரினுக்கு அனுப்பிச்சிட்டால் அங்க செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். உங்களுக்கு தெரியுமா, சில எஜுகேஷன் காஸ்ட் இந்தியாவை விட ஃபாரின்ல குறைவு. இங்கே காசு கட்டி படிக்க வைக்கணுங்கிறத விட ஃபாரின்ல காசு கட்டி படிக்க வச்சிங்கன்னா பணம் குறைவு. ரெண்டாவது, வேலை வாய்ப்பை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். விசா, ஸ்டூடெண்ட்ஸ் விசாவில் போனாங்கன்னா அப்படியே ஒர்க் விசா வாங்கிக்கலாம். அப்படி நிறைய கண்ட்ரி இருக்கு. அதனால ஃபாரின்ல அனுப்பிச்சு படிக்க வைக்கணும், மேற்படிப்பு ஃபாரின்ல படிக்க வைக்கணும்னு சொல்லி நிறைய பேரண்ட்டுக்கு ஒரு கனவு இருக்கும். மூணாவது கனவு, ஓரளவுக்கு ஹெச்என்ஐ ஃபேமிலி எல்லாம் இப்போ என்ன பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுங்களா? சார் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணணும் சார், பையனுக்கு ஒரு டிகிரி படிக்கட்டுங்க, ஒரு இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சுட்டு இன்னொரு மாஸ்டர் டிகிரி முடிச்சுட்டு பையன் வெளியே வந்தோடனே ஒரு லம்ப் அமௌண்ட் கொடுத்துட்டு அவனை ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் சார். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கனவா இருக்கு பேரண்ட் கிட்ட. நான் மறுபடியும் சொல்றேன், ஸ்டார்ட் அப்புங்கிற புது வேர்டா இருக்கலாம், சொல்லி பாருங்க. ஒரு நல்ல படிச்ச எஜுகேட்டட் கிட்ட, ஒரு சின்ன பிசினஸ் மேன் கிட்ட, அல்லது ஒரு பெரிய பிசினஸ் கிட்ட, சார் பையனுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு பிளான் பண்ணுங்க சார். எப்படி சொல்லணும்? பையனுக்கு ஸ்டார்ட் அப்புக்கு பிளான் பண்ணுங்க சார். அவருக்கு புரியும். மேரேஜ், பொன் குழந்தைங்களா இருந்தால் நல்லா மேரேஜ் பண்ணணும் சார், நல்லா செட்டில் பண்ணணும், அவங்கள செட்டில் பண்ணணும். மேரேஜ்னா நீங்க கல்யாண செலவுன்னு நினைக்கிறீங்க? நோ, அந்த பொண்ணுக்கு ஒரு அசெட்டை கொடுத்து மேரேஜ் பண்ணி வைக்கிறது, அதுதான் செட்டில்மெண்ட். பையனையும் அப்படி பண்ணலாம். செட்டில்மெண்ட், மேரேஜ், ஸ்டார்ட் அப், இந்த 3 கனவுகளும் கண்டிப்பா இருக்கும். சரி, இம்பார்ட்டன்ட் ஏஜ் ஆஃப் சைல்டுங்க சார். குழந்தைக்கு பிறந்துருச்சுன்னா, குழந்தை பிறந்ததுல இருந்து 30 வயசு வரைக்கும் சில காலங்களில் அந்த குழந்தைக்கு மிக முக்கியமான எது ஏஜா இருக்கும். குழந்தைக்கு முக்கியமான ஏஜுங்கிறத விட அந்த குழந்தைக்கு அந்த வயசாகும் போது அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அது ஒரு முக்கியமான வயசு. என்னது? 18வது வருடம். குழந்தை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறான், 5th ஆகுறான், 12th ஸ்டார்ட் பண்ண முடியுது. கரெக்டாக என்ன இருக்கும்? 18வது வயசு இருக்கும். ஏன்னா அப்பதான் ஒரு பெரிய ஜம்புக்கு வருவா சார். ஒரு காலேஜ், யூனிவர்சிட்டி, அல்லது ஒரு முக்கியமான இடத்துக்கு போவான். ஏன் இது முக்கியமான வருடம் அப்படின்னு சொல்றோம்னா,
அந்த 18 வயதுக்குள்ள இருக்கிற செலவுகள் சாதாரணமாக ஜமாளிக்கக்கூடிய செலவுகள். 1 லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் கூட வருடத்துக்கு கொடுத்துருவான் சார். ஆனா அப்படி நீங்க ஒரு 3 லேக் 2 லேக்ல ஒரு ஸ்கூல்ல படிக்க வைக்கிறான்னா அடுத்த அந்த ஹையர் எஜுகேஷன் ஜம்ப் வந்து குறைஞ்சபட்சம் 30 லட்சம் 40 லட்சம் போயிடும். உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றது? கவர்மெண்ட்ல ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஃப்ரீல படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா +2 முடிச்சதுக்கு அப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 3 லேக் 4 லேக் வேணும். அப்பதான் நல்ல இடத்துக்கு போக முடியும் சார். இந்த சிஸ்டத்தை நம்மளால மாற்ற முடியாது. இதுதான் உண்மை. கஸ்டமர்கிட்ட சொல்லுங்க, சார் நான் மாற்ற முடியாது, நீங்க இன்னைக்கு என்ன வேணும்னு சொல்லலாம், உங்க பையன் அதான் படிப்புன்னா நீங்க பையனுக்கு படிப்புக்கு தரணும். அப்புறம் இவரோட விருப்பமெல்லாம் இல்லை, அவங்க வீட்டுக்காரம்மாவோட விருப்பம், தாத்தா பாட்டி மாமன் மச்சான் எல்லாருத்தோட இன்ஃப்ளூயன்ஸும் அங்கே இருக்கும். நீங்க முடிவு பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லைங்க அப்படியெல்லாம் தேவையில்லைங்க, உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம் சார், உங்க பையனுக்கு தேவை, படிக்க வச்சுதான் ஆகணும். ஸோ 18வது வயசுல ஹையர் எஜுகேஷன், 21வது வயசுல ஃபாரின் எஜுகேஷன். ஒரு டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபாரின் போறதுங்கிறது இன்னைக்கு ஃபேமஸ். ஃபர்ஸ்ட் டிகிரி போக மாட்டாங்க, செகண்ட் டிகிரி ஃபாரின் போவாங்க. அது ரொம்ப ரொம்ப சாதாரணமா போறாங்க இன்னைக்கு எல்லாரும். 21வது வயசும் 25வது வயதும் குழந்தைகளுக்கு மிக முக்கியமான வயசு. ஸ்டார்ட் அப், மேரேஜ், செட்டில்மெண்ட். ஸோ என்ன சொல்லணும், நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு குழந்தையோட முக்கியமான 3 வருடங்கள் எதுங்க? 18, 21, 25. இந்த 3 வயதும் குழந்தைக்கு இம்பார்ட்டன்டான ஏஜுங்க. சரிங்க, இப்போ நான் என்ன சொல்றேன், ஐயா திட்டமிடாத கனவுகள் நனவாவதில்லை. நீங்க என்ன வேணாலும் ட்ரீம் வச்சுக்கோங்க, கனவு வச்சுக்கோங்க. வெறும் கனவு வச்சுக்க முடியுமா? முடியாது. அந்த கனவுக்கு திட்டம் போடுங்க, கோல் வையுங்க, ஃபினான்சியல் பிளான் பண்ணுங்க. அதைத்தான் நாம சொல்றோம், ஐயா முதல்ல பிளான் பண்ணுங்க. எப்படி பிளான் பண்ணணும் சார்? என் பையன் எத்தனாவது வயசுல என்ன படிப்பான்? இன்னைக்கு இருக்கிற காஸ்ட் எவ்வளவு, ஃபியூச்சர்ல எவ்வளவு காஸ்ட் இருக்கு, குறைந்தபட்சம் நான் எவ்வளவு பண்ணணும், அதுக்கு நான் இன்னையிலிருந்து என்ன பண்ணணும்? திடீர்னு வளர்ந்துட்டான் சார் பையன், உடனே வளர்ந்துட்டான் சார், கனவு மாதிரி இருக்கு சார், அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. பையன் பிறந்தோடனே பொண்ணு பிறந்தோடனே அல்லது 5 வயசுக்குள்ள 10 வயசுக்குள்ள ஸ்டார்ட் பண்ணலைன்னால் மிகப்பெரிய லோடு வரும். ஒரு அருமையான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. என்ன அப்படின்னா, நாம எல்லாருமே ஒரு எல்கேஜி யூகேஜி அல்லது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ஸ்கூல்ல சேர்த்துற போது மிகப்பெரிய ஆராய்ச்சி பண்ணி இருக்கிறதுலயே அருமையான ஸ்கூல்ல சேர்த்துவோம். அந்த ஸ்கூலோட ஸ்டாண்டர்டுக்காக அவன் அழகா படிப்பான், காம்படிட்டிவா வருவான், ஐக்கியூவோட வருவான், செம்ம டேலண்டா படிச்சுட்டு இருப்பான். +2 முடிச்சுட்டு அவன் அதே டேலண்ட்டுக்கு அவன் சூஸ் பண்ற யூனிவர்சிட்டி, காலேஜ், ஃபாரின், இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல மடங்கு காஸ்ட் அதிகமா இருக்கும். நம்ம என்ன பண்றோம்னா, நாம சேர்த்து வச்ச ஸ்கூலுக்காக பையன் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவான், பொண்ணும் படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவான். நாம என்ன பண்ணிருக்க மாட்டோம், அவன் இவ்வளவு வேகமா படிச்சானா அவன் எந்த யூனிவர்சிட்டிக்கு போவான், எந்த காலேஜுக்கு போவான், அப்ப அந்த காலேஜில் என்ன காஸ்ட் வரும்னு நாம கணக்கு போடாம பிளான் பண்ணாம நாம சாதாரணமா இருப்போம். அப்பதான் நாம என்ன தப்பு நடக்கும்னா, நிறைய பேரண்ட்ஸ்க்கு தான் சார் தப்பு நடக்குது. விரும்பிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, விரும்பிய ஹையர் எஜுகேஷன் ஸ்கூல்ல கூட +1 10th கூட படிக்க வச்சிடுறாங்க. ஆனால் அந்த ஹையர் எஜுகேஷன் முடிச்சு காலேஜுக்கு போகும்போது விரும்பிய காலேஜுக்கு சேர்த்த முடியறது இல்லை. இது நான் சொல்ல, சர்வே சொல்லுது. 70% பேரண்ட் நீங்க படிக்க வச்ச ஸ்கூலுக்கு ஈக்குவலண்டான காலேஜுக்கு அனுப்ப முடியல, ஃபாரினுக்கு அனுப்ப முடியல. காரணம், அந்த காஸ்ட் எவ்வளவு வரும்னு உங்களுக்கு தெரியல. 40 லட்சமா? வேணாமடா ராஜா, நீ 5 லட்ச ரூபா காலேஜுக்கு போ, கவர்மெண்ட் காலேஜுக்கு போ, இப்படி சொல்லி அனுப்புறாங்க. ஆனா நாம என்ன பண்ணோம், அந்த குழந்தைய தயார் பண்ணிட்டு இருந்தோம். 1வது படிக்கிறதுல இருந்து 10வது படிக்கிற வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் சூப்பர் கோச்சிங் கொடுத்தோம். அவன் அந்த அளவுக்கு வந்துட்டான், அவன் காம்படிஷன் எக்ஸாம் எழுதி போற அளவுக்கு வந்துட்டான். பட் கொஞ்சமாவது செலவாகணும். நண்பர்களே, ஒரு யதார்த்தமான உண்மை சொல்றேன். இன்னைக்கு மெடிக்கல் காலேஜ் சூப்பர் மெரிட்ல வந்தீங்கன்னா வருடத்துக்கு 13,000 தான். எஸ், 13,000 தான் ஃபீஸ். உங்களுக்கு தெரியுமா, புக் ஃபீஸ் மட்டும் வருஷத்துக்கு 2 லட்சம் வரும். ஹாஸ்டல், மெஸ், இதெல்லாம் சேர்த்து எப்படி இருந்தாலும் 5 வருஷம் நீங்க முடிகிறோம், 15 20 லட்சம் முடிச்சிடும். ஃப்ரீ சீட்டுக்கே நான் சொல்றேன். ஸோ வெளியே அருமையான யூனிவர்சிட்டிக்கு போறாரு, டெல்லியில் போறாரு, எய்ம்ஸில் போறாரு, அல்லது புனேல படிக்கிறான், ஐஐடி சென்னையில் படிக்கிறான். சார் டியூஷன் ஃபீஸ் தான் சார் வெய்வ் ஆஃப் பண்ணுவான். சாப்பாடு, நீங்க ஒரு லெவலுக்கு மேல ஒரு யூனிவர்சிட்டி ஹையர் காலேஜுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த லெவலுக்கு நீங்க இருக்கணும். ட்ரெஸ், புக்ஸ் இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் சொல்லணும் பேரண்ட்ஸ் கிட்ட, உங்களுக்கு புரியணும். அப்ப என்ன பண்ணணும்,
குழந்தைக்கு நீங்க என்னென்னவெல்லாம் பண்ணணுங்கிறத பிளான் பண்ணணும், சேவ் பண்ணணும். எப்ப இருந்து? குழந்தைக்கு 1 வயசு 2 வயசுல இருந்தே சேவ் பண்ணணும். அப்பதான் கனவுகள் நினைவாகும். நாம் என்ன சொன்னோம்? பிளான் பண்ணாத கனவு சத்தியமா நிறைவேறாது. அச்சீவ் ஆகணும். பிளான் பண்ணணும், சேவ் பண்ணணும், அச்சீவ் ஆகணும். இதுதான் எல்லா பேரண்ட்டுக்கும் நாம கொடுக்குற அட்வைஸ். இப்ப நான் வர்றேன். இப்ப நான் சொல்லிட்டேன், 3 முக்கியமான வயசுகள் சொல்லிட்டேன். பிளான் பண்ணணும்னு சொன்னேன், சேவ் பண்ணணும்னு சொன்னேன், அச்சீவ் பண்ணலாம்னு சொன்னேன். வித் லக்ஷயாவில் எப்படி அச்சீவ் பண்ணலாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போறேன். மணி சைல்டுக்கு சார், மெச்சூரிட்டி குழந்தைக்கு சார். ஜீவன் லக்ஷயாவில் 3 தான். குழந்தைக்கு பணம், அப்பாவுக்கு பாதுகாப்பு. அப்பான்னு இல்லை, அம்மானு வேணாலும் வச்சுக்கங்க. குழந்தைக்கு பணம் மெச்சூரிட்டி, அப்பாவுக்கு பணம் பாதுகாப்பு ரிஸ்கவரி, கேரண்டி ஃபேமிலிக்கு. ஃபேமிலின்னு யார் சார்? அம்மா இருக்காங்கல்ல, மிச்சம் இன்னொரு குழந்தை இருக்கலாம் இல்லையா? இதுதான். அப்போ குழந்தைக்கு சேவ் பண்ணுங்க சார், மெச்சூரிட்டி கொடுத்துறேன். அப்பாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்றேன், அம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்றேன் சார். உங்க குடும்பத்துக்கு நான் கேரண்டி கொடுத்துறேன் சார். இந்த 3 தான் லக்ஷயாவோட வாக்குறுதிகள். லக்ஷயாவோட டேக் லைன் என்னன்னா இந்த 3 தான். சரி, அடுத்தது வரலாம். இப்போ நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்றேன். இந்த 2 விஷயம் தான் நடக்கும் சார். ஒரு குழந்தை, அப்பா, அம்மா, ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலிக்கு 2 செனாரியோ சொல்றேன். செனாரியோன்னு என்ன? இது நடக்கும் இல்லைன்னா இன்னொன்று நடக்கும். நான் 2 செனாரியோ சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் செனாரியோ, ஏஜ் இஸ் 1, குழந்தைக்கு வயசு 1. அந்த குழந்தைக்கு 21 வயசு ஆகிற வரைக்கும் நாம் ஒரு பிளான் பண்றோம், ஒரு ஃபினான்சியல் பிளானிங். எப்படி பண்றோம்? அடுத்தது, இந்த குழந்தைக்கு நான் கொடுக்குற சம்மை ஷூட் 10 lakh, டேர்ம் பிபிடி பிரீமியம் பேயிங் டேர்ம் 19 வருடம், டேர்ம் 21 வருடம். ஒன்றும் இல்லைங்க, ஜீவன் லக்ஷயா பாலிசி தான் நான் ஒரு குழந்தைக்கு கொடுத்துருக்கேன். அந்த குழந்தைக்கு 1 வயசு, 19 வருடம் பணம் கட்டணும் சார். 21வது வருடம் பணம் வரும் சார். இதுதான் இந்த பிளான். நான் ஏன் 21 சூஸ் பண்றேன் அப்படின்னா, எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, 18 ரொம்ப ஏர்லி, வட்டியும் குறைவா தான் வரும். 21 இஸ் அ மிடில் சார். 21 பிளான் பண்ணிட்டு வேணும்னா 2 வருஷம் முன்னால கூட நீங்க ஒரு சரண்டர் லோன் அது மாதிரி கூட போலாம், தப்பு இல்லை. 25க்கு வேணும் அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு பணம் எடுத்து வச்சுட்டு ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்ணி கூட போலாம். நாம் எப்பவுமே என்ன பண்ணோம்னா அந்த கோலை மிடிலா வச்சுக்கிறது மோர் ஆர் லெஸ் எல்லாத்துக்கும் பெஸ்டா இருக்கும். அதனாலதான் நான் 1 வயசு குழந்தைக்கு 25 மெச்சூரிட்டி கொண்டு போல, 18 கொண்டு போல, 21 வச்சுக்கல சொல்லலாம். இப்படி அப்ப நான் இப்ப என்ன பண்ணிருக்கேன்? 10 லட்சம் ஜீவன் லக்ஷை பிளான், பிபிடி பிளான் அண்ட் டேர்ம் 19 வருடம் போட்டிருக்கேன், டேர்ம் 20 வருடம் போட்டிருக்கேன், 10 லட்சம் சம்மஷூர். சரி சார், என்ன சார் நடக்குது சார்? செனாரியோ 1ல ஏஜ் 19ல அவங்க என்ன பண்ணுவாங்க? பிரீமியம் பேயிங் டேர்ம், பிரீமியம் அழகா கட்டி அப்பா முடிச்சிட்டார். அப்பா அருமையா இருக்கிறார், அருமையா எல்லாருமே இருக்கிறாங்க. நோ பிரீமியம், கடைசி 3 வருஷம் யாரும் பிரீமியம் கட்ட வேண்டாம். அதுல என்ன வருங்க? அடுத்தது உங்களுக்கு எல்கேஜி டு டிகிரி அப்படிதான் வச்சுக்கணும். எல்கேஜி டிகிரி வரைக்கும் என்ன பண்ணலாம்? அவர் பணம் கட்டிட்டு இருக்கிறார். நமக்கு இப்ப என்ன வரும்? மெச்சூரிட்டி 20 லட்சம் கொடுப்போம். நான் போன வருடத்துக்கான பிரீமியத்தை எடுத்துட்டு போனஸ் எடுத்துட்டு கால்குலேட் பண்ணியிருக்கேன். 20 லட்ச ரூபாய் எனக்கு கிடைக்கும். 21 வருடங்கள் கழிச்சு அந்த குழந்தைக்கு 21 வயசு ஆகும்போது மெச்சூரிட்டி 20 லட்சம் கிடைக்கும் சார். திஸ் இஸ் செனரியோ சார். அப்பா நல்லா இருந்தார் சார், 20 வயசு வரைக்கும் பணம் கட்டினார் சார், 21வது வருஷம் 20 லட்ச ரூபாய் மெச்சூரிட்டி வாங்கிட்டார் சார். அப்பாவுக்கு தான் பணம் வரும், அப்பா குழந்தைக்கு கட்டிக்கலாம். திஸ் இஸ் அ செனாரியோ 1. நல்ல செனாரியோ அப்படின்னா நல்ல சுச்சுவேஷன் அப்படி வச்சுங்க. சரி, செனாரியோ 2க்கு வரேன். செனாரியோ 2ல என்ன? அதே தான் சார். குழந்தைக்கு வயசு 1, 21 வயசு வரைக்கும் அந்த அப்பா பிளான் பண்றாரு. அதே சேம் 10 லட்சம், பிபிடி 19 வருஷம் போட்டிருக்கிறாரு, டேர்ம் 21 வருடத்துல பணம் வர்ற மாதிரி போட்டிருக்கிறார். நான் இப்ப என்ன பண்றேன்? பணம் பே பண்ணிட்டு வர்றாரு அந்த அப்பா. அப்பா 5வது வயசுல இறந்து போறார். குழந்தையோட 5வது வயசுல அப்பா இறந்து போறார். செனாரியோ 2க்கு வரேன். இப்ப என்ன நடக்கும் இந்த பிளான்ல? திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், நான் நல்லா பாத்துங்க. என்ன நடக்கும்னா, ஆக்சிடென்டல் டெத்ல இறந்து போறாரு. எப்படிப்பா இறந்து போறாரு? ஆக்சிடென்டல் டெத்ல இறந்து போறாரு நண்பர்களே. 20 lakhs immediately to wife. எப்படி? 10 லட்சம் சம்மை ஷூட், டேர்ம் ரைடர் போட்டிருக்கணும், டேர்ம் ரைடர் போட்டிருக்கிறார், 10 லட்சம் இம்மீடியட். டபுள் ஆக்சிடென்ட் பெனிஃபிட் அதுல கவர் ஆகும். 20 லட்சம் ஒய்ஃப் கொடுப்பாங்க. குழந்தைக்கு கொடுக்க முடியாது, குழந்தைக்கு வயசு 5 தான். அப்போ லீகல் கார்டியனா இருங்க, அப்பாயிண்டி அவங்க ஒய்ஃபா இருந்தாங்கன்னா அந்த ஒய்ஃப்க்கு இம்மீடியட்டா 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்க. எஜுகேஷன் ஃபண்ட் 1 lakh எவ்ரி இயர் வரும் சார். 10% ஆஃப் த சம் அஷ்யூர்ட்
எவ்ரி இயர் அந்த பாலிசி டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் இறந்ததுலேருந்து அடுத்தது வர்றதுலேருந்து ஒவ்வொரு வருடமும் 1,00,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் அந்த அம்மாவோட அம்மா அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். 18 வயசு வரைக்கும் அந்த அம்மாவுக்கு கிரெடிட் ஆகும், 18 வயசு மேலே அந்த பொண்ணுக்கு கிரெடிட் ஆகும், அல்லது அந்த குழந்தைக்கு கிரெடிட் ஆகும். அப்போ எஜுகேஷன் ஃபண்ட் 1 lakh அவன் கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிருவான். சரி சார், ஓகே சார், பிரீமியம் சார், பிரீமியம் வெய்வர். நண்பர்களே நல்லா புரிஞ்சுக்கணும். ஆக்சிடென்ட்ல 5 வயசு குழந்தைக்கு ஆகும்போது அந்த அப்பா இறந்து போயிட்டார், ப்ரொபோசர் அவங்க தான், 20 லட்சம் அந்த ஒய்ஃபுக்கு கிடைக்கும் இம்மீடியட். எஜுகேஷன் ஃபண்டு ஒவ்வொரு வருடமும் 10% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் 1 lakh அந்த குழந்தைக்கு மெச்சூரிட்டி வரைக்கும் கிடைக்கும். பிரீமியம் வெய்வர், பிரீமியம் என்ன பண்ண வேணாம், கட்ட வேண்டாம், யாரும் கட்ட வேண்டாம், எல்ஐசி கட்டும். அதை விட வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு, 21 வயசுல ஆனோடனே அப்பா என்ன பிளான் பண்ணார் சார், 20 லட்சம் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கொடுத்தா ஃபாரினுக்கு போவான், படிப்பா, ஸ்டார்ட் அப் பண்ணுவான், கல்யாணம் பண்ணுவான்னு மைண்ட்ல ஆசைப்பட்டார் இல்லையா, அந்த ஆசையும் 20 லட்ச ரூபா கொடுத்து நிறைவேற்றிடுவேன். திஸ் இஸ் அ செனாரியோ 2. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஃபர்ஸ்ட் செனாரியோவில் அப்பா நல்லா இருக்காரு, பணம் கட்டுறாரு, 21வது வயசு 20 லட்சம் வாங்கிக்கிறார், குழந்தைக்கு அழகா செலவு பண்றார். செனாரியோ 2வில் இன்னொன்று நடக்கலாம். 5 வயசுலயோ 10 வயசுலயோ எந்த வயசுலயே இருந்தாலும், நான் இந்தபடி 5 வயசுங்கிறேன், 5 வயசுல ஆக்சிடென்டல் டெத்துனா 10 லட்சம் டேர்ம் ரைடர் இறந்ததுக்காக, 10 லட்சம் ஆக்சிடென்ட் பெனிஃபிட், 20 லட்சம் குழந்தைக்கு அம்மாவுக்கு கொடுப்போம். எஜுகேஷன் ஃபண்ட் எவ்ரி இயர் 10% ஆஃப் த சம் அஷ்யூர்ட் 1 lakh வருஷம் கொடுத்துட்டே இருப்போம். பிரீமியம் யாரும் கட்ட வேண்டாம், வெய்வ் ஆஃப் கொடுத்துருவோம். மெச்சூரிட்டி ஏஸ் பர் பிளான் அவங்க அப்பா என்ன பண்ணியிருந்தாரோ 20 லட்சம் அந்த குழந்தைக்கும் கொடுப்பேன். நண்பர்களே, திஸ் இஸ் எ பாலிசியோட பெனிஃபிட். நான் உங்களுக்கு ஏஜென்ட்டுக்கு புரியறதுக்காக அழகா படம் போட்டு நான் சொல்லியிருக்கேன். சரி, இப்போ வெரி இம்பார்ட்டன்ட் சார், கஸ்டமருக்கு எப்படி சார் சொல்றது? கஸ்டமருக்கு எப்பவுமே ரொம்ப புரியற மாதிரி அந்த காரண காரியத்தோட சொல்லணும். ஏன் இந்த பிளான் எடுத்துக்கணும், ஏன் நீங்க எடுத்துக்கணும், ஏன் இப்ப எடுத்துக்கணும், எடுக்கலினா என்ன ஆகும், இத சொல்லணும். இத உங்க வேர்டுல உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பேரண்ட், ஒரு யங்கர் பேரண்ட் அல்லது ஒரு 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 அருமையான ஒரு குழந்தைங்க இருக்கிற ஒரு ஃபேமிலியில ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தாத்தா பாட்டி எல்லாம் இருந்தா கூட நீங்க அவங்க முன்னால எப்படி அழகா சொல்றது, புரியுற மாதிரி சொல்றது, இதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நண்பர்களே, கரெக்டா போயிட்டு இருக்கா, புரியுதா சார்? ஃபார் 21 years term PPT is only 18. ஓ அப்படியா? எஸ் எஸ் பேபி ரைட் 19. ஓகே, ப்ளீஸ் சேஞ்ச். ஓகே நண்பர்களே, எப்படி சொல்றது நண்பர்களே, ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி சொல்றதுன்னு நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சுட்டு இருக்கு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் போயிட்டு இருக்குன்னா ஒரே ஒரு எஸ் போடலாம், ஒரே ஒரு எஸ். எஸ் எஸ் எஸ், வெரி குட் வெரி குட். ஓகே ஓகே நண்பர்களே, தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்க, எப்படி சொல்றதுங்கிறது எதுக்கு சொல்ல போறோம் அப்படின்னா, சரி எந்த பிளானா இருந்தாலும், அட்டகாசமான பிளானா இருந்தா கூட நீங்க சொல்றதுதான். ஏன்னா கஸ்டமர் கன்ஃபியூஸ் பண்ணியோ அல்லது அவரை குழப்பியோ பயப்படுத்தியோ சொன்னீங்கன்னா பிளான் அவருக்கு ரீச் ஆகாது. யூ ஆர் ஏ ஏஜென்ட், நீங்க எக்ஸ்பர்ட், உங்களுக்கு நூக்கன் காரணம் தெரியும். கஸ்டமர் அன்னைக்கு தான் புதுசு பிளானுக்கு, டேர்மு ரைடருங்க ஏடிடிபிங்க இப்படி எல்லாம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் டெக்னிக்கலா பேசுறத தவிர்த்துக்கணும். அவரு எந்த லெவலுக்கு இருக்கார், ரொம்ப லோ கிளாஸ் இருக்கிறாரா, நீங்களும் இறங்கி அந்த அளவுக்கு சொல்லணும். பணம் கட்டுற வருஷம் சார், சார் உங்களுக்கு பணம் திரும்பி வர்ற வருஷம் சார், சார் மெச்சூரிட்டி சார், ரிஸ்க் அவர் சார், டேர்ம் சார், பிபிடி சார். முதல்ல இப்படி பேசாம ரொம்ப சிம்பிளா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அழகா இப்படி சொல்லாமங்கிறத நாம பார்க்க போறோம். எப்படி சொல்வது, எப்படி ஆரம்பிப்பது. ஸோ திஸ் இஸ் அ பிளான். ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறேன் கஸ்டமர் சார், குழந்தைங்களுக்கு 3 வருடங்கள் முக்கியமான வருடம், இம்பார்ட்டன்ட் ஏஜ் ஆஃப் சைல்டு. நண்பர்களே, இம்பார்ட்டன்ட் ஏஜ் ஆஃப் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா 18 வயசுனா 21 வயசு 25 வயசுங்க, இந்த 3 வருடங்களும் குழந்தைக்கு முக்கியம். ஏன் முக்கியம்? 18வது வயசுல காலேஜுக்கு போகணும், 21வது வருஷத்துல மாஸ்டர் டிகிரி ஆர் ஃபாரின் டிகிரி, 25வது வயசுல உங்க பையன் பிசினஸ் பண்ணோம்னா பணம் கொடுக்கணுங்க.
கல்யாணம் பண்ணணும்னா பொண்ணுக்கு கண்டிப்பாக பணம் வேணும், செட்டில் பண்ணணும், இதுக்கு ஒரு லம்ப் அமௌண்ட் வேணும். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைமில் உங்களுக்கு கட்டாயம் ஒரு பெரிய அமௌண்ட் வேணும். அதனால தான் அதை நான் முக்கியமான வருடம்ங்கிறேன். முக்கியமான வருடம்னா நான் என்ன சொல்கிறேங்க, அந்த டைமில் குழந்தைக்கு பணம் வேணும். குழந்தைக்கு பணம் வேணும்னா அப்பா அம்மாவுக்கு பணம் வேணும். ஏன் சார் அப்பா அம்மாவுக்கு பணம் வேணும்? அப்பா அம்மாவோட கடமை, நம்ம சமுதாயம், நம்ம கல்ச்சர் படி, நம்ம இந்திய மக்களோட வாழ்க்கைப்படி என்னதுங்க, ஒரு குழந்தைய செட்டில் பண்ண வேண்டியது அப்பா அம்மாவோட கடமை. நாம ஃபாரின்ல இல்லை, அங்கே இருக்கிற மெத்தட் வேற, நம்ம மெத்தட் வேற. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க, பையனை படிக்க வச்சு நல்லா செட்டில் பண்ணி கல்யாணம் பண்ணி அவனுக்கு பேரனோ பேத்தியோ வந்தா 2 பவுன் நகை போடுற வரைக்கும் உங்களுக்கு வேலை இருக்கு. நீங்க அவாய்ட் பண்ண முடியாது. நீங்க பண்ணலாம், உங்க ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டாங்க சார், உங்க சொந்த பந்தம் ஒத்துக்காது, மாமச்சான் ஒத்துக்க மாட்டான், சம்மந்தி ஒத்துக்க மாட்டாரு, பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை, பெற்றோரோட கடமை. அப்ப இந்த 3 வருடங்களுக்கும் பணம் வேணும். நண்பர்களே, நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த அந்த 3 வருடத்துக்கும் நீங்க எங்க வேணாலும் பிளான் பண்ணலாம் சார். பேங்க்ல பிளான் பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸில் பிளான் பண்ணலாம், ரியல் எஸ்டேட்ல பிளான் பண்ணலாம், பேங்க்ல பிளான் பண்ணலாம், வட்டிக்கு கொடுக்கலாம், எங்க வேணாலும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு பிளான் பண்ணுங்க. நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன் அல்லது ஒரு சான்ஸ் சொல்றேன், நீங்க எங்க வேணாலும் முதலீடு பண்ணுங்க. அங்க எங்க இருந்தாலும் வட்டி ஒரே மாதிரி தான் வரும். ஸ்டாண்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், எல்ஐசி, ஒரு நார்மலா இருக்கிற ஒரு கம்பெனி, டெபிட் ஃபண்ட் அல்லது ஒரு பேலன்ஸ்டு ஃபண்டு, எங்க பண்ணீங்கனாலும் வட்டி விகிதம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா எல்ஐசியில மட்டும்தான் எக்ஸ்ட்ரா அடிஷன் பாதுகாப்பையும் சேர்த்து கொடுப்பேன். நண்பர்களே, கஸ்டமர்கிட்ட ஐயா நீங்க எங்க வேணாலும் முதலீடு பண்ணுங்க, ஆனா ஏறக்குறைய சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்டுகள், நான் அதுக்கு வேண்டி கேம்லிங் விளையாடுறேன், சூதாடுறேன், ஷேர் மார்க்கெட்டில் போகிறேன், தட் இஸ் நாட் ஐ ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட். நான் சொல்கிறது ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட்னா பேங்க், போஸ்ட் ஆஃபீஸ், எல்ஐசி, டெட் ஃபண்டுகள், இது மாதிரி இடங்கள் தான் சேஃப்டி. ஏன்னா போட்ட அமௌண்ட் வரும், கேரண்டி. மற்ற இடங்கள்லாம் கேரண்டி இல்லை. கேரண்டி இல்லாததையும் கேரண்டி கூட முதல்ல கம்பேர் பண்ணுறது விடணும். நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணலாம் சார், 10 வருஷத்தில் பண்ணால் அவனை போய் ஃபாரின் படிக்கலாம் சார், எல்லாம் ஓகே தான் சார். மேலே ஒரு பாலம் கட்டினானா வேலை முடிஞ்சு போச்சு, எப்போ வேணாலும் உடையலாம், லிட்டிகேஷன் ப்ராப்ளம் வரும், டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வரும், உடனே காசாக்க முடியாது. பையன் நாளைக்கு ஃபாரின் போகிறான், பணம் கட்டணும்னா விற்க முடியாது, நீங்கள் அர்ஜென்ட்டுக்காக போய் போயிட்டீங்கன்னா அடிமாட்டு விலைக்கு கேட்பான். நிறைய லிக்விடேஷன் ப்ராப்ளம் இருக்குது, உடனே காசாக மாற்ற முடியாது. அப்போ எப்பவுமே எப்படி கம்பேர் பண்ணணுங்க, ஈக்குவல் ப்ராடக்ட்டுகள் கம்பேர் பண்ணணும். அப்படி என்ன சொல்லுவேன் நான், அண்ணா பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, மியூச்சுவல் ஃபண்டு எங்கே போனீங்கனாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்ஐசியில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த விஷயம் எல்ஐசியில் மட்டும்தான் இருக்குது, வேற எங்கேயுமே இல்லை. என்னது? ரிஸ்க் கவர். நான் எப்படின்னு சொல்ல போகிறேன் சார், இந்த பாலிசியில் உங்கள் குழந்தைக்கு இன்வெஸ்ட் பண்ணுற நான் சொல்கிற ஜீவன் லக்ஷை பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ணால் 2 விஷயம்தான். ஃபஸ்ட்டு, நீங்கள் நல்லா இருக்கீங்க, குழந்தை நல்லா இருக்கு, அருமையாக 21வது வயசுக்கு இருந்தீங்கன்னா அட்டகாசமான மெச்சூரிட்டி வாங்கிக்கணும். நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுதான் கிடைக்கும். பேங்க்ல பண்ணீங்கன்னா 20 லட்சம் வரும், நானே 20 லட்சம் கொடுத்துறேன். போஸ்ட் ஆஃபீஸில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, 20 லட்சம் வரும், 20 லட்சம் கொடுத்துறேன் நான். அதே 7%, 8% டாக்ஸ் கிடையாது என்கிட்ட. அதே டாக்ஸ் இல்லை. நீங்கள் எங்கே போய் சில இடங்கள்ல டாக்ஸ் இருக்காது, நானே டாக்ஸ் இல்லை, பணம் கட்டுறதுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கொடுத்துறேன். இதெல்லாம் பண்ணிட்டு மெச்சூரிட்டி அழகாக கொடுத்துறேன், கேரண்டி, எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சேஃப். அவர் சொல்லுவார் அங்கே கட்டினா இருக்கும், இங்கே கட்டினா இருக்கும், எல்லாம் ஓகே. நான் இன்னொன்று சொல்கிறேன் சார், பணம் கரெக்டாக போயிட்டு இருக்கு, ஒரு 5 வருஷம் 4 வருஷத்துல அப்பா இல்லை, தவறு நடந்தால் சார், தப்பு நடக்குது. தப்பு நடக்குதுன்னா என்னங்க, ரிஸ்க் நடக்குது அப்பாவுக்கு. இங்கே தான் சார் இந்த பிளான் நிற்குது, இங்கே தான் சார் டிஃப்ரெண்ட். என்ன டிஃப்ரெண்ட்டு நண்பர்களே? மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருக்கார், பேங்க்ல மாசம் மாசம் ஆர்டி போட்டிருக்கார், பேங்க்ல சொல்லிட்டு இருக்கோம். ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ரொம்ப ஃபேமஸாக ஒரு ஸ்கீம் சொல்லுவாங்க, அடுத்து சொல்கிறேன், அதில் போயிட்டு இருக்கு. அப்பா இல்லை, பணம் கட்டிட்டு இருக்கிறாரு, குழந்தை போய் பணம் கேட்குது, பேங்க்ல என்ன சொல்லுவா, இல்லை சாமி உங்கள் அப்பா எவ்வளோதான் கட்டியிருந்தா, இந்தாங்க எடுத்துங்க, அதுக்கு வட்டி போட்டுங்க. அந்த ஒய்ஃப் போகிறாங்க, ஏங்க உங்கள் வீட்டுக்காரர் 3 வருஷம் தாங்க பணம் கட்டியிருந்தாரு, 5 வருஷம் தாங்க பணம் கட்டியிருந்தாரு, 1.5 லட்சம் கட்டியிருக்காருங்க, 50,000 இன்ட்ரெஸ்ட்டுங்க, 1.25 லட்சம் கொடுத்துருவான், 1.25 லட்சம் தான் கொடுப்பான். மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுக்கிறார், எஸ்ஐபியில் போயிட்டு இருக்கு சார், எஸ்ஐபியில் போயிட்டு இருக்கு, எவ்வளோ கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும்.
என்ன கிடைக்குமோ அவ்வளோதான் கிடைக்கும் நண்பர்களே. பட் எல்ஐசியில் நான் சொல்கிற இந்த பிளானில் நீங்கள் பண்ணினீங்கன்னா 4 விஷயம் கிடைக்கும். என்ன 4 விஷயம் கிடைக்கும் சார்? அப்பா இல்லை, வைஃபுக்கு இம்மீடியட்டா ஒரு சம் அஷ்யூர்டு, ஆக்சிடென்ட் ஆயிருந்தா டபுள் சம் அஷ்யூர்டு கொடுத்துருவோம் சார். ஏன்னா இம்மீடியட் லாஸர் அந்த அம்மா தான். ஹஸ்பண்ட் இல்லைன்னா குழந்தை 10 வருஷம் கழிச்சு +2 முடிக்குது, ஃபாரினுக்கு போறதால அப்புறம் இம்மீடியட் லாஸர் அந்த அம்மாங்க. இம்மீடியட்டா அந்த அம்மாவுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருவேன். அடுத்தது சார் பிரீமியம் கட்ட வேணான்றுவேன், எல்ஐசி கட்டிக்கின்றுவேன். நீங்க யாரும் பிரீமியம் கட்ட வேண்டாம். அப்பா இல்லை, நீ எப்படி பணம் கட்டுவீங்க? கட்ட வேண்டாம். பாண்ட் ஆனால் லைவ்ல தான் இருக்கும். போனஸ் வருஷம் ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். வருஷம் எஜுகேஷன் ஃபண்ட் கொடுப்பேன். ஏன் சார்? +2 படிக்கும், டிகிரி படிக்கும், முதல்ல 6th ஸ்டாண்டர்ட் படிக்கணும்ல, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கணும், 1st ஸ்டாண்டர்ட் படிக்கணும்ல, அதுக்கு வருஷம் நான் பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் எல்ஐசியில இருந்து. அதை விட ரொம்ப முக்கியம், மெச்சூரிட்டியில் இந்த அப்பா என்ன நினைச்சாரோ அந்த பணத்தை மறுபடியும் கொண்டாந்து கொடுப்பேன் சார். நல்லா இருந்தீங்கன்னா நீங்க போட்ட பணத்துக்கு வட்டி போட்டு மெச்சூரிட்டி கொடுத்துறேன் சார். உலகம் பூரா கிடைக்கும் சார். பேங்க் போனால் கிடைக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் போனாலும் கிடைக்கும், எஸ்ஐபியில் போனாலும் கிடைக்கும் சார். நானும் கொடுத்துறேன் சார். ஆனால் அந்த மற்ற எந்த ஃபண்டுலையும் அப்போ நீ இல்லைன்னா என்ன போட்டுருந்தீங்களோ அதுதான் கொடுப்பா. நான் 4 மடங்கு தரேன், 4 மடங்கு தரேன், தாராளமாக சொல்லலாம். உண்மைதான். திஸ் இஸ் எ எக்ஸ்பிளனேஷன். இப்படி தான் பண்ணணும் நண்பர்களே. எப்படி சொல்லணும்னா ஃபைனலா லைக் ஃபாதர் எல்ஐசி லைக் மதர். ஒரு அம்மா அப்பாவும் என்ன நினைப்பானோ அந்த பிளான்ல அப்படிதான் சார் நாங்கள் நினைக்கிறோம். என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? அப்பா அம்மா ஒரு கனவு கண்டுட்டான் சார். என்ன கனவு கண்டுட்டான்? ஒரு கனவு கண்டுட்டான். குழந்தைக்கு ஃபாரின் அனுப்பணும், டாக்டர் படிக்கணும், பிஸ்னஸ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும்னு ஒரு கனவு கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுட்டு அந்த கனவுக்கு சேமிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்ஐசியும் அதே மாதிரி தான் நினைக்கும். ஆமா, அந்த குழந்தைக்கு நான் ஒரு 50 லட்ச ரூபா கொடுக்கணும், 20 லட்ச ரூபா கொடுக்கணும், நான் எல்ஐசின்னு நினைக்கும் சார். நீங்க இல்லாம போலாம், ரிஸ்க் நடக்கும். எல்ஐசி இல்லாம போகாது. என்ன பண்ணும்னா உங்க குழந்தைக்கு நீங்க இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நீங்க இருந்தா என்னென்னவெல்லாம் நடத்துவீங்களோ எல்லாம் நான் நடத்துவேன் சார். எல்ஐசி நடத்தும் சார். எப்படி? இமீடியட்டா ஒய்ஃப்க்கு அமௌண்ட் கொடுத்துட்டேன். அந்த ஒய்ஃப் சேஃப். ஆள் இல்லைங்கிற வருத்தம் தான், பணம் இல்லைங்கிற வருத்தம் இல்லை. 20 லட்சம் பேங்க்ல போட்டாங்கன்னா மாசம் 15,000 ரூபாய் வரும். அந்த வீட்டுக்காரர் கொடுத்து அந்த அம்மா அந்த எல்ஐசி கொடுக்கும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு பயப்பட வேண்டாம். 10% சம்ம ஷூட் வருஷம் கொடுக்குறேன். பிரீமியம் கட்டணுமா? நோ ப்ராப்ளம், பிரீமியம் தான் கட்ட வேண்டான்ட்டேன் சார். எல்லாம் ஓகே சார். அந்த டைம்ல ஒரு பெரிய அமௌண்ட் வருமே சார், அந்த பாலிசி கட்டிட்டு இருந்தா வருமே, டோன்ட் வரி, அந்த மெச்சூரிட்டியும் கொடுத்துறேன். அப்ப நீங்க இருந்தாலும் இல்லாட்டியும் குழந்தைக்கு நடக்க வேண்டியதை நடத்தியே தீரும் சார் எல்ஐசி. ரொம்ப சிம்பிளா சொன்னா, அப்பா மாற அம்மா மாற நாங்க இந்த பிளான்ல யோசிக்கிறோம். என்ன சொன்னாலும் அப்ஜெக்ஷன் வரும். 2-3 அப்ஜெக்ஷன் சொல்றேன் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ஷன், போஸ்ட் ஆஃபீஸ் பிளான். சார் இந்த பிளான் இருக்கு சார், இந்த பிளான் போட்டால் இப்படி இருக்கும் சார், அப்படி இருக்கும் சார், 2000 போட்டோம் சார், 3000 போட்டுவேன். தலைவரில் அட்டகாசமான பிளான் அது. உலகத்திலேயே மிகச்சிறந்த பிளான் அதுதான். நான் இல்லைன்னு சொல்ல, பட் ஒன்லி திங், ரிஸ்க் அவர் இல்லை. அப்பா பணம் கட்டிட்டு இருக்கிறார் 5000. 5 வயசு குழந்தைக்கு 5 வயசு ஆகும்போது அப்பா இல்லை. அடுத்த பணத்தை யாராவது கட்டணும், அம்மா கட்டணும். ஏன் பண்றவரே இல்லை, எங்க அம்மா கட்டும். அம்மாவும் இல்லை, தாத்தன் கட்டணும், பாட்டி கட்டணும், குழந்தையாவது கட்டணும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. என்ன கட்டினீங்களோ அதான் வரும். ஷார்ட் டேர்ம் பிளான் வேணும்னு கேட்பாங்க. சார் 21 வயசு எதுக்கு சார்? ஐயா, 21 வயசுல குழந்தைக்கு கல்யாணம் பண்ணோம்னா 25 வயசுல வர முடியும். 10 வயசுல கல்யாணம் பண்ண முடியுமா? குழந்தைக்கு எப்பப்ப என்னென்னவெல்லாம் நடக்கணுமோ அப்பப்ப நடந்தா தான் அதுக்கு பேர் கரெக்ட். தயவு செஞ்சு நீங்க ஷார்ட் டேர்ம் பிளானை உங்க லைஃபுக்கு வச்சுங்க, அசட் கிரியேஷனுக்கு வச்சுங்க, ஃபாரின் டூர் போறதுக்கு வச்சுங்க. அதெல்லாம் வேற சார். ஷார்ட் டேர்ம் இஸ் வேற. குழந்தைக்கு எஜுகேஷன் 18வது வயசுல தான் நடக்கணும். சார் நான் 10 வயசுலேயே வேணும் கடன் கொடுக்குற மாதிரி என்கிட்ட பணம் இருக்கு, பிளான் இருக்கு, நான் கொடுப்பேன். பட் 10 வருடத்துல பணம் வந்தா உங்க பிளான் நிறைவேறாது, வேற ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. அதனால ஷார்ட் டேர்ம் பிளான் வேண்டாம். இந்த விஷயத்துல ஷார்ட் டேர்ம் பிளான் வேண்டாம். லோ சம்மர் ஷூட். சார் பிரீமியம் ரொம்ப அதிகம் சார், ஒரு 2 லேக் பண்ணலாம் சார், 1 லேக் பண்ணுவாங்க. நண்பர்களே, எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தி. எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி. இப்ப இருக்கிறபடியே நீங்க 2 லட்சம் 3 லட்சம் போட்டீங்கன்னா பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுங்க, குறைஞ்சபட்சம் 15 லட்சம் 20 லட்சம் வர்ற மாதிரி தயவு செஞ்சு சேவ் பண்ணுங்க. இதை சொல்லணும். லோ சம்மர் கேட்டாங்கன்னா நண்பர்களே, தயவு செஞ்சு இந்த இன்ஃப்ளேஷன் ரேட் சொல்லுங்க. எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் கண்ணா பின்னாடி போகுது. அப்போ இன்னொரு 15 வருடம் கழிச்சு எவ்வளவு வருங்கிறத தயவு செஞ்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க.
நன்றி நண்பர்களே. தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம்.